இது மகிமை நேரம். கர்த்தர் நல்லவர். அன்பான மகிமை டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே அவதரித்த மகா பெரிய மேன்மையான காரியத்தை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்துமஸுக்கு ஆண்டவர் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எத்தனை விதமான குணாதிசயங்களை கொண்ட நம்முடைய ஆண்டவர், அவர் மிகவும் வல்லமையுள்ள ஒரு ஆண்டவராக செயலாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வல்லமையுள்ள தேவன் என்ற தலைப்பிலே இந்த வாரம் முழுவதும் நாம் சிந்திப்போம். இன்று அநேக இடங்களிலே இந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம். சக்தி வாய்ந்த, வல்லமையுள்ள, மிகவும் பலத்த, பெரிய, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அநேக இடங்களிலே கேட்கிறோம். நம்முடைய திருச்சபைகளிலே வல்லமை முகாம்கள், வல்லமை கருத்தரங்குகள், வல்லமையான ஊழியம் அப்படி என்று நிறைய நம்ம போஸ்டர்களை பார்க்குறோம். இப்படிப்பட்ட அந்த நோட்டீஸில், அந்த கூடுகைகளில் நம்ம பார்க்குற பிரதானமான காரியங்களை நாம் பார்ப்போம் என்றால், அற்புத சுகமளிக்கும் ஆராதனை, அல்லது ஆசீர்வாத வேலை, அல்லது செழிப்பான ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குறைகள் நிவர்த்தியாகும், இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் அதிகமாக பிரதானமாக வல்லமை ஊழியம், வல்லமை கருத்தரங்குகள் என்று நாம் கேள்விப்படுகிறோம், நாம் நம்முடைய சபைகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் இந்த வல்லமை என்பது ஒரு தேவ பக்தியின் தோற்றமாக அல்லது வெறுமனே அது ஒரு தோற்றமளிப்பதாக காணப்படுகிறதாக தீமோத்தேயு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். நாம் பல நேரங்களிலே நம்முடைய சுய லாபத்திற்காக, நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, அல்லது நமக்கு ஒரு அற்புதம் அதிசயம் நடக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே தேவ வல்லமையை சார்ந்திருக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் திருச்சபையை நாம் எடுத்துக்கொண்டோமானால், அவர்கள் பவுலுடைய அந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது பல்வேறு பாடுகள், பல்வேறு வேதனைகள் மத்தியில் அவர் வல்லமையாய் ஊழியத்தை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். இந்த வல்லமை என்பது அங்கே மிகவும் ஒரு உன்னதமான ஊழியத்திற்கு நேராக அவரை வழிநடத்தினதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த அற்புதங்கள் யோவானுடைய ஊழியத்திலே காணப்பட்டதா என்றால், யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தில் அற்புதங்களோ அடையாளங்களோ இல்லை. லூக்கா 1:17 அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாயிருந்தான். நம் எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன் என்று பாடுகிறோம். ஆனால் இங்கு யோவான் ஸ்நானகண்டத்தில் காணப்பட்ட அந்த ஆவி எப்படிப்பட்டதாக இருந்ததாம்? எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாயிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த வல்லமை ஏதோ அற்புதங்கள் அடையாளங்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. அந்த ஆத்துமாவை ஆண்டவரிடத்திற்கு கொண்டு வருவதற்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அது நடத்துவதாக இருந்தது. ஆகவே தான் யோவான் 10:41 ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவரிடத்துல யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்று அவர்களை சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்போ வல்லமை என்பது, நம்ம வல்லமையின் தேவன் நம் தேவன் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அவர் ஒரு வல்லமையின் தேவனாக வெளிப்படுகிறார். இந்த வல்லமை என்பது தேவன் ரட்சிக்கும்படியாக
அவர் வல்லமை வெளிப்படுகிறது. இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய வல்லமையின் ரட்சிப்பை குறித்து தியானிப்போம். ரோமர் 1:16 நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ இந்த விசுவாசம் மூலமாக வரக்கூடிய அந்த ரட்சிப்பு அது ஆண்டவருடைய வல்லமையினால, அவருடைய பலத்தினால நடக்குது. ஆகவேதான் கொரிந்தியர்ல பவுல் எழுதுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு சாதாரண காரியமாக நடப்பது அல்ல, அது தேவனுடைய பலத்தினால, தேவனுடைய வல்லமையினால நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 2:11-12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இன்று ஞானஸ்நானம் எனப்படுவது ஒரு சடங்காச்சாரமாக அல்லது பெயரிடும் நிகழ்ச்சியாக மாறிவிடுகிறது. ஆனால் இங்கே அவர் குறிப்பிடுகிறார், ஞானஸ்நானம் என்பது ரட்சிப்புக்கு முன்பாக ஏற்படக்கூடிய அந்த மனம் திரும்புதல்ங்கிற படி, அந்த முதல் படியை நம்ம அடி எடுத்து வைக்கணும். அதாவது நாம் பாவத்துக்கு மரித்து மனம் திரும்பி நீதிக்கென்று பிழைக்க வேண்டும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 6:14 அவர் சொல்லுகிறார், தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அப்படியே அவர் இருந்து விடவில்லை, உயிரோடு எழுந்து நமக்கு மாதிரியே வைத்து போகிறார். அதே போல நாமும் இந்த பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று பிழைக்கும் போதுதான் அந்த ரட்சிப்பு நம்மிலே செயல்பட ஆரம்பிக்கிறது. இந்த ரட்சிப்பானது யார் மூலமாக நமக்கு கிடைக்கிறது? அந்த மகா மேன்மையான மகத்துவம் எப்படி நமக்கு கிடைத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால. ஆகவே தான் நாம் பார்க்கிறோம், மத்தேயு 24:30 மனுஷகுமாரன் வல்லமையோடு மேகங்கள் மேல் வருகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் மகாபலமுள்ளவர். அவர் 2வது முறையாக முதலாவதாக நம்மை ரட்சிக்கும்படி, பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்ற அந்த வார்த்தை இப்போ 2வது வருகையின் போது இந்த மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்களை அவரோடு கூட வாசம் பண்ணும்படியாக அழைத்து செல்வதற்கு, அப்போது ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்குமா? மனுஷகுமாரன் வல்லமையோடும் மேகங்கள் மேல் வருவார் என்று நாம் மத்தேயு 24:30 பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்து நம்மை மரித்தோரிலிருந்து எழுப்பி இருக்கிறார். அதாவது பாவத்தில் மரித்த நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையினாலே விசுவாசிக்கிறவர்களாகிய தம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று எபேசியருக்கு நிருபத்தில் 1:19 பவுல் எழுதுகிறார். அவருடைய மகா மேன்மை, அவருடைய வல்லமையின் மகா மேன்மையை வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியாக ஜெபிப்போமா? ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்திற்கே ஆண்டவரே இறங்கி வைந்த எங்கள் நல்ல தெய்வமே, எல்லாவற்றையும் துறந்து மேன்மையை விட்டு ஆண்டவரே எங்களுக்காக தன்னையே தாழ்த்தி இந்த உலகத்தில் வந்து அவதரித்த எங்கள் மேசியாவை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பை கொடுத்ததுப்பா, மீட்பை கொடுத்தது. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவங்களை நாங்கள் சிந்திக்க, எங்களுக்கு தெரிந்து கொள்ள, அந்த வேதத்தின் அதிசயங்களை புரிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.